ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் வந்து 2026 அரசியலில் ஒரு 2 வருஷம் மட்டுமே அனுபவத்தை வச்சுக்கிட்டு வந்துருக்கக்கூடிய கட்சி தான் டிவிகே. 2 வருஷத்தை வச்சு ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அதோட ஒரு நார்மலைஸாக எடுத்துக்கிட்டாலுமே கூட ஜோசப் விஜய் அப்படிங்கிற பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாருமே தமிழ்நாட்டில் பார்த்துக்க மாட்டாங்க. கிரெடிட் பொறுத்தவரையில் இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருப்போம். ஜோசப் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது தான் எங்கே போனாலும் வந்தாலுமே கூட இந்த பாட்டு வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே ஓடிட்டு இருக்கு. ராவணம் அவன்டா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நடந்து போனாலும் சரி, உட்காந்தாலும் சரி, ஆய்வு பண்ண போகிற இடத்துலலாம் வந்து ராவணம் அவன்டா அப்படிங்கிற பாட்டு வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஜோசப் விஜய் ஜோசப் அப்படின்னாக்க இந்த மதம் வந்து கிறிஸ்டானிட்டியை குறிக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து சொந்த மதத்துக்கும் விசுவாசமாக இல்லாமல் புதுசாக ராவணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ராவணம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பெரும்பாலும் வந்து எந்த மதத்தை குறிக்கும் அப்படின்னு தெரியும். அப்போ சொந்த மதத்துக்கும் உண்மையாக இல்லாமல் புதுசாக ஒரு மதத்தை நம்ம பரப்புகிறோம், அதையும் வந்து தெளிவாக இல்லாமல் இஷ்டத்துக்கு ராவணம் அவன்டா எனத்தெடுக்கிற எவன்டா அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து உண்மையாலுமே வந்து ஒரு மோசமான விஷயம்தான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கூட வந்து போகிறது வர்றது எல்லாத்தையுமே ராவணம் அவன்டா அப்படிங்கிறதுலாம் வந்து மக்களை வந்து ஒரு தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுற விஷயங்களை தவிர மற்றபடி இந்த கட்சியிலேருந்து ஒரு கொள்கையோ கோத்திரமோ நல்ல விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு இல்லை. ஜென்னஸ் பொலிட்டிக்ஸ் வந்து வச்சு தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்க விஷயம்தான் டிவிகே. ராவணம் அவன்டா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்.